ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொம்மை பெட்ஸ். இன்றைக்கி என்ன கமெண்ட்டுக்கு நம்ம ரிப்ளை பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎம் கேமிங்கோ டிஎம் கேமிங்கோ அப்படின்ட்டு ஒரு ஐடியிலேருந்து தொடர்ந்து ஒரே கமெண்ட்டு எல்லா வீடியோலையும் கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த கமெண்ட்டுக்கு வந்துட்டு நான் இல்லை, இன்னொருத்தவங்களும் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அது என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, பீகிள் டாக் ஓலையிடுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோலையுமே இந்த கமெண்ட்டு. அப்புறமா கடைசி வீடியோவில் வந்துட்டு என்ன எப்படி அந்த கமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பீகிள் டாக் ஓலையிடுமா சொல்லுங்கக்கா அப்படின்னு போட்டு நிறையா ஒரு அழுகிற மாதிரி இமோஜி நிறையா 2 லைனுக்கு டைப் பண்ணியிருந்தாப்புல. அதை பார்த்தது எங்களுக்கு சிரிப்பு. ஆல்ரெடி வந்துட்டு நான் மட்டும் தான், இன்னொருத்தங்களும் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க என்னென்னா ஓலை இடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் ஓலை இடும். ரீசன் வந்து நான் வீடியோவில் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு பண்ணியிருந்தேன். சரி, இன்றைக்கி உங்களுக்கு பதில் சொல்லிடலாம் அப்படின்ட்டு தாங்க இந்த வீடியோவை எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். இங்கே ஆடு வைங்களா. உண்மையாலுமே வீடியோ அப்படி தாடுவாங்களா? மொட்டை பையனா? எங்க ஆடு? நீ ஏண்டி என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறப்போ. சரி, ஓகே நம்ம சரி விடுங்க, இருட்டாகுது. பொதுவாகவே நாயின்னு பார்த்தா அதுக்கு வந்துட்டு ஓலையிடுற தன்மை இருக்குதுங்க. ஏன்னா அது வந்து ஓநாய் வகையை சார்ந்தது, அந்த ஃபேமிலியை சார்ந்தது. அப்படிங்கிறதுனால இயற்கையாகவே அதுக்கு வந்துட்டு அதோட பிளட்டில் வந்துட்டு இந்த ஓலையிடுற அந்த ஹேபிட் அது இருக்குதுங்க. ஆனால் அதை வச்சே வேறு விதமாக பேசுகிற ஒரு குரூப் இருக்குது. நாய் ஓலையிடுது, அது என்ன சகுனம் அப்படிங்கிற பார்க்குற குரூப்பும், இந்த டைமில் ஓலையிடுது இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற பார்க்குற குரூப்பும், நைட்டு 12 மணி இல்லை மிட் நைட்டில் அந்த மாதிரி ஓலையிடும்போது ஏன் இந்த டைமில் ஓலையிடுது, அது ஏதாவது பார்த்துருக்குமோ, பேய் பிசாசு ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற அதை பற்றி பேசுகிற ஒரு குரூப் இருக்குது. நம்ம அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போக வேணாம். பொதுவாக நாய் எதனால் ஓலையிடுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போ நாய் வந்து எதுக்கு ஓலையிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதுக்கு உண்மையான காரணம்னு சொல்லி பார்த்தா, அது வந்து ஒரு லோன்லியாக தனிமையாக ஃபீல் பண்ணுதுங்க. இதுதான் அதோட உண்மையான ரீசனே. இதனால தான் வந்துட்டு டாக் வந்துட்டு ஓலையிடுமே. அதோட மேட்டிங் டைம் அப்படிங்கும்போது ஒரு ஃபீமேல் டாகாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஹீட்டில் இருக்கிற சமயம் மேட் பண்ணணும் அப்படின்ட்டு அது ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரி ஓலையிடுங்க. அதே மாதிரி மேல் டாகுமே, ஃபீமேல் டாகு இந்த மாதிரி ஹீட்டில் இருக்கிற சமயம் இந்த மேல் டாகுக்கு அந்த ஃபீலிங் வரும்போது அந்த மேல் டாகுமே ஓலையிடுங்க. இதுதான் உண்மையான காரணமே. ஃபஸ்ட்டு பார்த்தா அது வந்துட்டு தனிமையாக இருக்கும்போது அது ஓலையிடும். அதாவது ஒரு டே ஃபுல்லாக அது கூடயே நம்ம இருக்கிறோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்கிற நேரத்தில் நைட்டு வந்துட்டு டாக் எப்படினாலும் வெளியே படுக்க வச்சுருப்பாங்க. இல்லை ஸ்ட்ரீட் டாக் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா பகல் நேரத்தில் மக்கள் எல்லாருமே போகிறத வரதெல்லாம் பார்த்துட்டு அது வந்துட்டு இருக்கும். ஆனால் நைட்டு பார்த்திங்கன்னா அது வந்து தனியாக ரோட்டில் படுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி சமயத்தில் அது வந்துட்டு தனிமையாக ஃபீல் பண்ணும்போது அது ஓலையிடுதுங்க. அதுதான் காரணமே. அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கிற டாகுமே அந்த மாதிரி தாங்க. கூட நம்ம இருந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டோம் அப்படிங்கும்போது என்னடா யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது தனிமையாக ஃபீல் பண்ணும்போது பாப்பா மீதேரு அது தனிமையை ஃபீல் பண்ணும்போது அது வந்துட்டு ஓலையிடுதுங்க. பீகிள் டாக் மட்டும் இல்லை, எல்லா டாகுக்குமே இந்த ஹேபிட் இருக்குது. பொதுவாக பீகிள் டாகுக்கு வந்துட்டு இந்த ஹேபிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தாட்டும் இருக்குது, எல்லாருமே சொல்கிறது தான். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகிள் டாக் வந்துட்டு பொதுவாகவே நம்ம கூட அதிகமாக அது வந்துட்டு விளையாடும். டைம் நம்ம கூட அதிகமாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு நினைப்பாங்க. அதிகமாக நம்மக்கிட்ட வந்துட்டு அது வந்துட்டு பழகிறதுனால அது வந்துட்டு தனிமையாக இருக்கிறத அப்படிங்கிற விஷயத்த அதனால் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாதுங்க. அது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டியிலேருந்து டாகை வளர்த்துறோம் அப்படிங்கும்போது அது வந்துட்டு அந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வளர்த்தணும். அது எப்படின்னு பார்த்தா, நம்ம டாகோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். சில பேர் வந்துட்டு சாப்பிடும்போதும் கூட உட்கார வச்சுருப்பாங்க, டிவி பார்க்கும்போதுமே சோபாலே உட்கார வச்சுருப்பாங்க, தூங்கும்போதுமே
பெட்லேயே உட்கார வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பழகிட்டு இருக்கிற டாகு திடீர்னு நம்ம வெளியே போயிட்டோம் அப்படிங்கும்போது அப்போ அவங்க வந்துட்டு ஐயோ நம்ம கூட யாருமே இல்லையே, எல்லாம் எங்கே போயிட்டாங்க அப்படின்ட்டு அது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணுறது தான் முக்கியமே. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இல்லைன்னா அவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வச்சு டாகை வளர்த்தவே கூடாதுங்க. நம்ம இருந்தாலும் ஓகே, நம்ம வெளியே போனாலும் ஓகே, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியோ அந்த டாகுக்கு வர மாதிரி தான் நம்ம அதை வளர்த்தணுமே. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃபீஸ்க்கே போயிடுறோம், நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாலுமே ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஒரு ஊருக்கு போகிறோம், வெளியே போகிறோம் அப்படிங்கும்போது அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையை வந்துட்டு நம்ம அந்த டாகுக்கு கொண்டு வரணும். சரி நம்ம வீட்டில் இங்கே போயிருக்காங்க வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு மென்டாலிட்டியோட தான் அந்த டாக் வந்துட்டு நம்ம வளர்த்தணுமே. அதோட நம்ம ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருங்க. இதுதான் காரணம். தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் மட்டும்தான், பீகிள் மட்டும் இல்லை எல்லா டாகுக்குமே இந்த மாதிரி ஓலையிடுற பழக்கம் தாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அது இடையில ஒரு அவரே தான் ஒரு கமெண்ட்டு, சின்ன பையனா இல்லை பெரியவங்களான்னு தெரியல, பீகிள் டாக் ஓலையிடுமான்னு சொல்லி ஒரு போட்டிருந்தாங்க. ஓலையிடும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அப்படி பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல. நான் டாகை வந்துட்டு உங்ககிட்ட தான் வாங்க போகிறேன், இப்போ சொல்லுங்கள் ஓலையிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் எனக்கு அதை பார்த்துட்டு சிரிப்பு. எங்கிட்ட மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே வாங்கினாலுமே அது ஓலையிட தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, எல்லா டாகுக்குமே இந்த மாதிரி இருக்காதுங்க. எல்லாருமே ஓலையிடுவாங்களா அப்படின்னும் இருக்காது. இது வந்துட்டு ஏதாவது ஒரு நாய் 100ல் 2 1 2 அப்படிங்கிற மாதிரி தான் ஏதாவது ஒன்றுக்கு வந்துட்டு அந்த மாதிரி நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வளர்றாங்கன்னு வைங்களேன். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா என்னை வீடியோ எடுக்க விடுறீங்களா? ஒரு வீடியோ ஃப்ரீயாக எடுக்க முடியுதா? போங்கடி. அவ்வளோதாங்க. பொதுவாக நாய் வந்துட்டு தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுனா அது ஓலையிடுது. அப்புறம் வந்துட்டு மேட்டிங் சமயத்தில் ஓலையிடுதுங்க. இவ்வளோதான் விஷயம். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லிட்டேங்க. எனக்கு தெரிஞ்சு இதனால தான் டாக் ஓலையிடுதுங்க. அப்புறம் அதுக்குள்ளே டீப் ரீசன் என்ன இருக்குதுன்ட்டு எனக்கு தெரியல. இவ்வளோதாங்க விஷயம். இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தீங்க. இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்துட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா பொம்மை பெட் சேலம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.